என்கிற வேசியை குறித்து வார்த்தை சொல்லுகிறது. வேசித்தனத்திலே விழுந்த, விபச்சாரத்திலே விழுந்த, காம விகாரத்திலே விழுந்த ராகாப் என்கிற ஸ்திரியை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். ராகாப் என்கிற ஸ்திரியின் தொழில் என்ன? வேசித்தனம். ராகாப் என்னும் ஸ்திரியின் தொழில் என்ன? விபச்சாரம். அந்த விபச்சாரத்தையும் அந்த வேசித்தனத்தையும் ஒரு தொழிலாக அவள் செய்து கொண்டு நின்றாள். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களை விழுத்தக்கூடிய அடுத்த ஒரு பாவம் சரீர பிரகாரமான இச்சைகளோடு தொடர்பட்ட அசுத்தங்கள். 60 வயது கிழவனா இருந்தாலும் சரி, 20 வயசு படியனா இருந்தாலும் சரி, இன்றைக்கு தாறுமாறான காரியங்கள் இந்த உலகத்தில் பெருகி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய சித்தம் என்ன? ஒரு பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளை பருவத்தை முடித்து, வாலிப பருவத்தை முடித்து, ஒரு பெண்ணோடு ஒரு ஆணை கடவுள் இணைக்கும் வரைக்கும் அந்த சரீரம் பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படக்கூடாது. கையெழுத்து சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. கல்யாணம் கட்ட முன்பதாக, திருமணம் பண்ண முன்பதாக ஒரு இளைஞனும் ஒரு இளைஞியும் என்ன செய்யக்கூடாது? திருமண சம்பந்தமான கதைகள், திருமண சம்பந்தமான தொடுகைகள் தேவனுக்கு அருவருப்பான பாவங்கள். அது மாத்திரமல்ல, கல்யாணம் கட்டின பிறகு, திருமணம் பண்ணின பிறகு கட்டின கணவனுக்கு, கட்டின மனைவிக்கு சாகும் வரைக்கும் உத்தமமாயிருக்கிற நீதிமான்களை கர்த்தர் இந்த சபையில ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஒருவனுக்கு ஒருத்தியைத்தான் நான் படைத்தேன், ஏனென்றால் தேவ பக்தியுள்ள சந்ததி இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு ஆம்பளைக்கு 2 பொம்பளையை கர்த்தர் படைக்கவில்லை. ஒரு ஆம்பளைக்கு 5 பொம்பளையை கர்த்தர் படைக்கவில்லை. 5 பொம்பளை, ஒரு பொம்பளைக்கு 5 மாப்பிள்ளையை கர்த்தர் படைக்கவில்லை. ஒருத்தனுக்கு ஒருத்தி. ஆண்டவற்ற பிள்ளைகள் பழைய ஏற்பாட்டில் விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் ஒருவரோடு ஒருவர் சரீர பிரகாரமாய் செய்தால் தான் பாவம் என்று சொல்லுது. ஆனா அந்த கடவுளே மனுஷனாக 2025 ஆண்டுக்கு முன்பதாக பிறந்து அவர் சொன்ன வார்த்தை என்ன? ஒருவனோடு ஒருவன் பாவம் செய்தால் தான் விபச்சாரம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனா என்னுடைய சித்தம் என்ன? என்னுடைய ஆதி நோக்கம் என்ன? ஒருவனுக்கும் ஒருவன் துரோகம் பண்ணக்கூடாது. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம். நீ கொழும்புக்கு கொண்டு போக தேவையில்லை, காட்டுக்கு கொண்டு போக தேவையில்லை, எங்காவது மறைவான இடத்துக்கு கொண்டு போக தேவையில்லை. ஒரு டெலிபோனை பார்த்து ஒரு பெண்ணை இச்சித்தால், ஒரு டெலிபோனை பார்த்து ஒரு ஆணை இச்சித்தால் நீ விபச்சாரத்துக்குள்ளே விழுகிறாய், விபச்சாரத்திலே விழுகிறாய். சபையில 200 பேர் இருக்கிறீங்க. இந்த 200 பேருடைய டெலிபோனை எடுத்து செக் பண்ணி பார்த்தால் சிலதுகள் அழிஞ்சிருக்கும். ஆனால் எத்தனை பேருடைய போனிலே செக்சுவல் படங்கள், ஓபன் படங்களை தேவ பிள்ளைகள் பார்க்கிறார்கள்? பயங்கரம். ஏதேச்சியாக ஒரு நாள் வந்துட்டது என்றால் ஓகே, கர்த்தர் மன்னிப்பார். ஆனால் ஒவ்வொரு நாளும் வெறி கொண்டவர்களாக அசுத்த படங்கள், அசுத்த மனிதனுடைய கதைகள், அசுத்த நடவடிக்கைகள், வேசித்தனங்கள், விபச்சாரங்கள் ஆண்டவர் வெறுக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் அந்த பாவத்தை வெறுக்கிறார். மனைவி உயிரோடு இருக்கைகள, கணவன் உயிரோடு இருக்கைகள பிரிஞ்சு இருந்தான டிவோர்ஸ் வேண்டினால் என்ன? அடுத்த கல்யாணம் செய்யக்கூடாது என்றுதான் பைபிள் அழகாக சொல்லுகிறது. ஒரே ஒரு கட்டத்தில் செத்தால் மாத்திரம் செய்யலாம். அதுக்காக கொண்டே திருகி சாக்காட்டி விடுறாங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நீதிமொழி அல்லேலூயா. இச்சிக்காத, இச்சிக்காத, பாவம் செய்யாத, பாவம் செய்யாத,
பாவம் செய்யாத. கணவன் இருக்கத்தக்கதாக வேறொரு ஆளுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடாத. வேறொரு தானே சாப்பிட்டியோ குளிச்சியோ கேட்காத. புலம், விபச்சாரம், வேசித்தனம், கள்ள காதல், கள்ள தொடர்பு, வார்த்தை சொல்லுது, அது நெருப்பு. ஆமென். அது எரிக்கும், அது எரிக்கும். அது சுடுகிற சுடு தாங்காமல் உன்னால் நடக்க முடியாது கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, முன்பு செய்த பாவங்களை அறிக்கை செய்யுங்கள். முன்பு செய்த அக்கிரமங்களை அறிக்கை செய்யுங்கள். உண்மையான மன்னிப்பு கேட்டு அந்த தேவனுக்காக எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. கொஞ்ச காலம்தான் இந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கை ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ்வதா. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பரிசுத்தமாய் வாழ்வோமாக. ஆமென். மற்றவர்கள் இடரக்கூடிய மாதிரி நடக்க கூடாது. மற்றவங்க இச்சிக்க கூடிய மாதிரி நடக்க கூடாது. தேவ பிள்ளையே, ஒரு ஆபாசமான இணையதளத்திலே, ஒரு தேவையில்லாத இடத்திலே உன்ற முகத்தை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணம் உனக்கு. அது பண்டிகள் அப்படி செய்யலாம், மரங்கள் அப்படி செய்யலாம், ஆனால் நீ நீதிமான் அல்லவா? நீ அப்படி நடக்க கூடாது அல்லவா? நீ கர்த்தருக்காக வாழ வேண்டும் அல்லவா? நீ பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார். இயேசுவின் பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினார். இன்றைக்கும் இயேசுவை நேசித்துக் கொண்டிருக்கிறார். இந்த விபச்சாரத்திலிருந்து வெளியே வா. வேதம் சொல்லுது, அந்த கீழ்ப்படியாதவர்கள் அந்த வீட்டில் பல நாட்கள் இருந்த பொழுதும் ராகாப் என்ன செய்தாளாம்? சேதமாகாமல். அல்லேலூயா, அல்லேலூயா. முன்பு நான் விபச்சாரிதான், யார் கூப்பிட்டாலும் போவேன் தான். இப்பொழுது என் பாவத்தை உணர்ந்து விட்டேன், என் ஆண்டவருக்காக நான் வாழுவேன், இனி நான் இந்த பாவத்தை செய்ய போவது இல்லை என்று சேதம் இல்லாதபடி விசுவாசத்தோடு அவள் இருந்தபடியால் வார்த்தை சொல்லுகிறது, அந்த அழிவிலே கர்த்தர் அவளை காப்பாற்றினார். ஆமென். எரிகோ ஜனங்கள் எல்லாரும் அழிஞ்சு போனார்கள், ஆனால் எழும்பின இந்த நீதிமானை கர்த்தர் காத்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எவ்வளவு விழுகிறாய் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு எழும்புகிறாய் முக்கியம் என்று இன்றைக்கு உலகம் சொல்லுகிறது. அதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை எப்பவோ சொல்லி இருக்கு. ஆமென், ஆமென் சொல்லுங்க. பாவிகளாய் இருக்கலாம், பரதேசிகளாய் இருக்கலாம், உணர்ந்து மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. எழுந்து நின்று ஜெபத்தோடு முடிவு செய்ய போறோம்.